Hi and welcome to Easy Spoken English Kanchi. In the series of videos நம்ம if conditionals தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 0, 1, 2 conditionals எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் கண்டிஷனல் அதோட ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் அண்ட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள கம்பேரிசன் with some practice questions at the end of this video பார்க்க போகிறோம். So watch it till the end. Now without any further delay, let's get started. தேர்ட் கண்டிஷனல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டிஷன்ஸ், பாஸ்ட் இமேஜினரி இல்லை இம்பாசிபிள் கண்டிஷன்ஸ். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கும், ஆனால் அது நடக்கலை. ஸோ அதனால தான் நம்ம இமேஜினரின்னு சொல்கிறோம். அண்ட் இம்பாசிபிள் பிகாஸ் இது பாஸ்ட்டில் இருக்குது, திருப்பி போய் நம்ம பண்ணவே முடியாது. இட் இஸ் பாஸ்ட், ரைட்? ஸோ அதனால தான் இமேஜினரி அல்லது இம்பாசிபிள் கண்டிஷன் இன் தி பாஸ்ட். நடந்திருந்தால் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபபிள் ரிசல்ட், ப்ராபபிள்னா ஒரு வேலை நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் இன் த பாஸ்ட், ப்ராபபிள் ரிசல்ட் இன் த பாஸ்ட். ஸோ அதுதான் தேர்ட் கண்டிஷனுடைய யூசேஜ். இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும், ரிசல்ட் கிளாஸில் அதாவது மெயின் கிளாஸில் would have v3, இதில் நம்ம might have, could have v3லாம் கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். பாஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆனால் எனக்கு தெரியல, ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன ஸ்ட்ரக்சர்? இஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இஃப் ஐ ஹேட் நோன் ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ. வுட் ஹாவ் அ கான்ட்ராக்ட் பண்ணி நம்ம வுட் ஹவ் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு வழக்கில் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூன்னு கூட சொல்லலாம், தப்பில்லை. சேர்த்து சொல்லும்போது ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ. ஓகே, இஃப் ஐ ஹேட் நோன் ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இஸ் தி பாஸ்ட் ஸ்ட்ரக்சர், பாஸ்ட் டென்ஸ் பற்றி தான், பாஸ்ட் சென்டென்ஸ் பற்றி தான் பேசுது, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த செகண்ட் கண்டிஷனல் இட் இஸ் நாட் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். தேர்ட் கண்டிஷனல் இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் த பாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் நல்லா படிச்சிருந்தா என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, பாஸ்ட்டில் நான் நல்லா படிச்சிருந்தேன், ஆனால் நல்லா படிக்கல, நான் பாஸும் பண்ணல. ஆனால் பாஸ்ட்டில் நான் ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பேசுகிறேன். அதனால் இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர் ஐ குட் ஹவ் பாஸ்ட் த எக்ஸாம். ஓகே, பண்ணியிருக்க முடியுன்றதுனால இங்கே குட் ஹவ் யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர் ஆர் ஸ்டடீட் வெல் கூட யூஸ் பண்ணலாம். ஐ குட் ஹாவ் பாஸ்ட் மை எக்ஸாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன், அவன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி பொய் சொல்லாமல் இருந்தான்னா நான் அவனை நம்பியிருப்பேன். ஏற்கனவே நிறைய தடவை பொய் சொல்லியிருக்கான், கரெக்டாக? அப்போது அந்த கண்டிஷன் வந்து பாஸ்ட்டில் ட்ரூ இல்லை, பாஸ்ட்டில் அவன் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இருந்திருந்தா இந்த சவுண்ட்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. பாஸ்ட் சென்டென்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பாஸ்ட்டில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இஃப் ஹீ ஹேட் நாட் லைட் டு மீ பிஃபோர், இஃப் ஹீ ஹேடன்ட் லைட் டு மீ பிஃபோர், அவன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட பொய் சொல்லாமல் இருந்திருந்தா ஐ வுட் ஹவ் பிலீவ்ட் ஹிம், நான் அவனை நம்பியிருப்பேன். ஓகே, பாஸ்ட்டில் இது நடந்திருந்தா. இங்கே நம்ம நெகட்டிவ் சொல்லும்போது இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா, அப்போ அந்த விஷயம் நடந்துருச்சு, அவன் என்கிட்ட போய் சொன்னான், அது நடக்காமல் இருந்திருந்தா நான் நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் ஹி ஹேடன்ட் லைட் டு மீ ஐ வுட் ஹவ் பிலீவ்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், என் அலாம் அடிச்சிருந்தா நான் வேலைக்கு லேட்டாக போயிருக்க மாட்டேன். சரி, இன்றைக்கின்னு பார்த்தேன் அலாம் அடிக்காமல் போயிடுச்சு, அதனால் நான் வேலைக்கு லேட்டாக போயிட்டேன். ஆனால் பாஸ்ட் அது, அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்? அடிச்சிருந்தா, ஸோ இது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது, ரைட்டா? ஸோ அலாம் அடிச்சிருந்தா நான் வேலைக்கு லேட்டாக போயிருக்க மாட்டேன். ஸோ ரிசல்ட் க்ளாஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் இஃப் க்ளாஸில் நெகட்டிவ் யூஸ் பண்ணோம். கண்டிஷன் நெகட்டிவாக இருந்துச்சு, இதில் ரிசல்ட் நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். இஃப் மை அலாம் ஹேட் கான் ஆஃப் ஐ வுடன்ட் ஹாவ் கான் லேட் டு ஒர்க். ஐ வுடன்ட் ஹாவ் கான், அதாவது நான் போயிருக்க மாட்டேன், அதான் நம்ம ரிசல்ட்டை நெகட்டிவாக சொல்கிறோம். ஸோ அலாரம் அடிச்சிருந்தா, ஸோ அலாம் கோஸ் ஆஃப், வெண்ட் ஆஃப், கான் ஆஃப் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றதால ஹேட் கான் ஆஃப். இஃப் மை அலாம் ஹேட் கான் ஆஃப் ஐ வுடன்ட் ஹாவ் கான் லேட் டு ஒர்க். சரியா? அடிச்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் மாதிரி இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் கால் பண்ணியிருந்தா நீ வந்திருப்பியா. அதாவது மெயின் க்ளாஸை, ரிசல்ட் க்ளாஸை நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். நான் கால் பண்ணியிருந்தா நீ வந்திருப்பியா, நீ வரல ஆனால் நான் கால் பண்ணியிருந்தா நீ வந்திருப்பியா, அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, பட் நான் பாஸ்ட்டில் இதை பண்ணியிருந்தா நீ வந்திருப்பியான்னு கேட்குறோம். இஃப் ஐ ஹேட் கால்ட் வுட் யூ ஹாவ் கம், வுட் யூ ஹாவ் கம் கொஸ்டினாக கேட்குறோம், சரியா? இஃப் ஐ ஹேட் கால், நான் கால் பண்ணியிருந்தா நீ வந்திருப்பியா, வுட் யூ ஹாவ் கம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருப்பியா. எனக்கு தெரிஞ்சது நான் உன்கிட்ட சொல்லலை, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருப்பியா. இஃப் யூ ஹேட் நோன் வுட் யூ ஹாவ் டோல்ட் மீ. பாஸ்ட்டில் உனக்கு அந்த விஷயம் தெரியல,
ஸோ தெரிஞ்சிருந்தா நீ சொல்லியிருப்பியா அப்படின்னு பாஸ்ட் சுச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணுறோம். இஃப் யூ ஹேட் நோன் would you have told me ரிசல்ட்டை கொஸ்டினாக கேட்குறோம். ஓகே, ஸோ இங்கே நான் செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷனில் கம்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இஃப் ஐ ஒன் த மேட்ச் ஐ வுட் பி ஹாப்பி. இது செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். இஃப் பாஸ்ட் சிம்பிள், ரிசல்ட் க்ளாஸில் would ப்ளஸ் verb. தேர்ட் கண்டிஷனல் இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? இஃப் ஐ ஹேட் ஒன் த மேட்ச் ஐ வுட் ஹாவ் பின் ஹாப்பி. கரெக்டாக? ஸோ தேர்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் இஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட், மெயின் க்ளாஸில் would have V3. கரெக்ட்? ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் தமிழ் அர்த்தம் என்னன்னு பாருங்கள். நான் மேட்ச் ஜெயிச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ நான் மேட்சே விளையாட மாட்டேன். ஆனால் நான் மேட்ச் ஜெயிச்சா, ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். இட் மைட் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர் அட் சம் பாயிண்ட் இன் மை லைஃப். நான் எப்போயாவது மேட்ச் விளையாடலாம். அப்போ நான் ஜெயிச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு இமேஜின் பண்ணி சொல்கிறேன். ப்ரெசென்ட் ஆர் ஃப்யூச்சர் சுச்சுவேஷன்ஸை இமேஜின் பண்ணி சொல்கிறது தான் செகண்ட் ஒன். ஸோ இஃப் ஐ ஒன் த மேட்ச், என் ஃப்ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா ஆனால் அவன் ஹாப்பியாகவே இல்லை, ஆனால் நான் ஜெயிச்சா, ஸோ அதுதான் இஃப் ஐ ஒன் த மேட்ச் ஐ வுட் பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, தேர்ட் கண்டிஷனில் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் மேட்ச் ஜெயிச்சிருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஓகே, பாஸ்டில் நான் மேட்ச்சை ஜெயிக்கலை, நான் சந்தோஷமாக இல்லை. ஸோ நான் இப்படி இருந்திருந்தா ரிசல்ட் இப்படி இருந்திருக்கும்னு பாஸ்ட் கண்டிஷனை சொல்கிறேன். ஓகே, இதனால தான் செகண்ட் கண்டிஷன் வந்து மைட் பி பாசிபிள் இன் த ஃப்யூச்சர், பட் தேர்ட் கண்டிஷன் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. பிகாஸ் அது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அந்த சென்டென்ஸ். இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும்னு சொல்கிறேன். அதனால் எப்படி சொல்கிறோம்? இஃப் ஐ ஹேட் ஒன் த மேட்ச், நான் மேட்ச் விளையாடினேன் பட் ஜெயிச்சிருந்தா, இஃப் ஐ ஹேட் ஒன் த மேட்ச் ஐ வுட் ஹவ் பின் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். தட்ஸ் வை ஐ வாஸ் சேட் எஸ்டர்டே. இஃப் ஐ ஹேட் ஒன் த மேட்ச் ஐ வுட் ஹவ் பின் ஹாப்பி. ஓகே, இன்னொரு கம்பேரிசன் பார்க்கலாம். இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் பை திஸ் கார். ஸோ என்கிட்ட பணம் இல்லை, இருந்தால் ப்ரெசென்ட்டில் என்கிட்ட பணம் இருந்தால் இந்த காரை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ரெசென்ட் சுச்சுவேஷனை நான் இமேஜின் பண்ணி சொல்கிறேன். இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் பை திஸ் கார். இது செகண்ட் கண்டிஷனல். தேர்ட் கண்டிஷனல், இஃப் ஐ ஹேட் மணி. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹேட் வந்து ஹெல்பிங் வேர்ப். ஓகே, செகண்டில் இருக்க ஹேட் வந்து V3 ஃபார்ம் ஆஃப் ஹேவ். என்கிட்ட பணம் இருக்குன்னா ஐ ஹாவ் மணி. அதே நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கோம். இஃப் ஐ ஹேட், சரிங்களா? ஸோ இஃப் ஐ ஹேட் மணின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? பர்டிகுலர் பாஸ்ட் சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன். பாஸ்ட்டில் என்கிட்ட பணம் இல்லை, மேபி லாஸ்ட் இயர், போன வருஷம் என்கிட்ட பணம் இல்லை, போன வருஷம் என்கிட்ட பணம் இருந்திருந்தா, ஓகேங்களா? அதனால தான் இஃப் ஐ ஹேட் மணி லாஸ்ட் இயர் ஐ வுட் ஹவ் பாட் திஸ் கார். ஐ வுட் ஹவ் பாட் திஸ் கார், நான் கார் வாங்கியிருப்பேன். இந்த காரை போன வருஷம் என்கிட்ட பணம் இருந்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன். பட் இப்போ என்னால் வாங்க முடியாது, எனக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஸோ இப்போ வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். பாஸ்ட்டில் இது நடந்திருந்தால் இது நடந்திருக்கும், இது தேர்ட் கண்டிஷனல். ப்ரெசென்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுறது செகண்ட் கண்டிஷனல். ஆல் ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணலாம். அவள் நம்மளை பார்த்துருந்தா நம்மளை பனிஷ் பண்ணியிருப்பா. சோமு வேலையை முடிச்சிருந்தா நான் அவனை திட்டிருக்க மாட்டேன். ரிசல்ட் க்ளாஸில் நெகட்டிவ் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. நான் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா நான் டாக்ஸி பிடிச்சிருப்பேன். அவள் கால் பண்ணியிருந்தா நீ போயிருப்பியா. ஸோ ரிசல்ட் மெயின் க்ளாஸில் வந்து கொஸ்டின் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸை ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் பின் ட்ரையிங் அண்ட் காமெண்டிங் யுவர் ஆன்சர்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஆல் ஹோல் ஹார்ட்டட்லி. நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண உங்களோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்ஸ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். Okay, thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.